கைஸ், குட் மார்னிங், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன்னா எர்ணாகுளத்தில் இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கொச்சினை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நான் தங்கியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு காலையிலே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், உள்ளே வந்ததுமே அழகாக எவ்வளோ ப்ரா இருக்கும் பாருங்க. பாருங்கள் எவ்வளோ ப்ரா இருக்குன்னு பாருங்கள். இறை போட்டதும் அவ்வளவும் இங்கே வந்துருச்சு ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு. இந்த கோவில் இருக்குங்க, இது வந்து ஆக்சுவலாக கிருஷ்ணர் கோவில் நினைக்கிறேன், கரெக்டான பேர் தெரில, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த ஆப்போசிட்லேயே கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக அந்த இலையாக ஃபுல்லாக மறைச்சிருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் கேரளாவில் உள்ள கோயிலே ஒரு தனி டிஃப்ரெண்ட் தாங்க. லுக்கே வேறு லெவலில் இருக்குங்களாம். இந்த சைடு தண்ணி தெரியுது பாருங்கள், குளத்தில். அந்த சைடு கூடி போகணும், சூப்பராக இருக்குல்ல. பூ கொடுத்துருக்காங்க. பெரிய கோயிலாக இருக்குங்க, ராமர் கோயில். ஆக்சுவலாக இது கிருஷ்ணரில் ராமர் கோயில். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கோயிலை சுற்றி விளக்கு போகிறதுக்கு வச்சுருக்காங்க. இங்கே பெரிய தூண்லேயே இருக்குது. அது போக இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து விளக்கு போகிறதுக்கு வச்சுருக்காங்க. இதெல்லாம் போட்டிருந்தாங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும். நல்லா பெரிய வீதியாக இருக்குங்க இடம். கோயில் வந்து சின்ன கோயில் தான். இந்த மூலஸ்தானங்கிறது இவ்வளோதான் இருக்குது. பட் ஆனால் அந்த சுற்றி இருக்கிறதுல ரொம்ப ஸ்பேஸியாக இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்கள், அந்த சைடு புறா வந்து இந்த அளவுக்கு பறந்துட்டுருக்குன்னு. இங்கே மீனை பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குன்னு. பா, காலையிலே நல்ல ஒரு வைப்புங்க. மீனை பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இருக்க பாருங்க, சரியான டைமிங் காலையில் நம்மளுக்கு. வேறு லெவலில் இருக்குது. இந்த எர்ணாகுளம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வைப்பு. காலையிலே புறா, இந்த மீன், அந்த ராமர் கோவில் பார்க்கவே அழகாக அந்த மார்னிங் வைப்பு சூப்பராக இருந்துச்சு. எர்ணாகுளம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ அடுத்து சாப்பிட்டு அடுத்த பிளேஸ் போவோம். புறா வந்து ஃபுல்லாக பறந்துகிட்டே தான் இருக்குது. இங்கெல்லாம் இருந்தோன்னா அப்படியே இருந்துகிட்டே இருக்கலாம், அவ்வளோ ஆசையாக இருக்குது. நிறைய வந்து இந்த கம்பு அது வந்து கொண்டு வந்து இங்கே வந்து இது பண்ணுறாங்க, உணவளிக்காங்க. நல்லாயிருக்கு. அமௌண்ட் தெரிஞ்சால் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகேங்க, நம்ம அடுத்த ஒரு பிளேஸ் போவோம். இந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ஹோட்டல் இருக்குது, அதனால் இங்கேயே சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஹோட்டலே பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ஓல்டேஜ் அந்த ஒரு லுக்லேயே இருக்குது, நல்லாயிருக்கு. புட்டும் கடலைக்கறியும் வாங்கியிருக்கேன். ஸோ மார்னிங் வந்து இதுதான் நம்ம சாப்பாடு. கேரளா ஃபேமஸ் ஃபுட்டு. நம்ம சாப்பாடு சாப்பிட்டாச்சு. புட்டும் கடலைக்கறியும் 60 ரூபா வந்துச்சுங்க. நம்ம இருக்க இடத்துல இருந்து போட் செட்டிக்கு வந்து 1.5 கிலோமீட்டருக்கு வருதுங்க. அதனால் காலையில் நடந்தோன்னா லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு தான் ஆட்டோ பிடிச்சிட்டேன். இங்கேருந்து கம்மி தான், 50 ரூபா சொன்னாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். வந்தாச்சுங்க. இன்றைக்கி கிளைமேட் ஓரளவுக்கு வெயிலும் அடிக்குது, இதாகவும் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து இப்போ போக போகிறோம். வந்து ட்ரெயின் மெட்ரோ இருக்குல்ல, அதே மாதிரி வாட்டர் மெட்ரோ. இங்கேயே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் காலையிலே வந்தீங்கன்னா இங்கே கூட சாப்பிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து போட்டை வந்து எடுத்து போய்க்கலாம். முன்னாடி நிற்கல, அதாங்க போட்டு. இது வந்து டைமிங் தான், 1/2 20 மினிட்ஸ்க்கு டைம் இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஊறுகாய் எல்லாம் ஆஃப்டர்நூன் ட்ரை பண்ணுவோம். இங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி டிஷ் வந்து எவ்வளோ போட்டு நிற்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மெட்ரோவில் வந்து ட்ரை பண்ணுவோம். மெட்ரோவுக்கு வந்து இந்த சைடு போகணும். அந்த சைடு சின்ன சின்ன போட்டெலாம் இருக்கும், அதுவும் ட்ரை பண்ணுவோம். எவ்வளோ பெரிய போட்டாக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஆக்சுவலாக பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் வந்து லோக்கல் பஸ் மாதிரி இங்கே வந்து இந்த மாதிரி லோக்கலில் வந்து போட் எடுத்துகிட்டு வந்து அந்த சைடு உள்ள தீவுக்கு போகணும். அந்த சைடு தீவு இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் ஒரே இதாங்க. அங்கே போகலாம். நம்ம போகும்போது இந்த சைடு
கப்பல் அதெல்லாம் இருக்கும், ஹார்பர்லாம் எல்லாமே நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. மெட்ரோவுக்கு நீங்கள் வரதா இருந்தால் கூகுள்லேயே வந்து இந்த மெட்ரோ இருக்க இடத்த வந்து பிக் பண்ணிங்கனாலே டைம் ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. இங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் எடுத்து போகணுங்க. அதை போட்டுட்டு போகணுங்க. 9:40, 10, 10:15, 10:30 டிக்கெட் எடுக்கணும். அதுதான் டிக்கெட் கவுண்ட்ரு. டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். டிக்கெட் வாங்கியாச்சு. 40 ரூபா ஃபோர்த் கோச்சுக்கு. வைப்பின் ஐலாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் உண்டு, அங்கே போகிறது. இது வந்து ஃபோர்ட் கொச்சி போகிறது. ஸோ அந்த சைடு போனால் நம்ம அங்கே போனோம். இப்போ நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சி போக போகிறோம். இங்கே டைமிங் போட்டிருக்கு. இப்போ வந்து 10 மணிக்கு இந்த மாதிரி ஒரு டிக்கெட் கொடுத்துருவாங்க. இதை வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து உள்ளே வந்துக்கலாம். வெயிட் பண்ணுவோம். இப்போ தான் ஒரு போட் ஒன்று வந்துச்சு, அது இறங்கி அப்படியே வராங்க. நிறைய போட்டு நிற்குங்க, ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு டைமிங் நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து 10 மணிக்கு, மணி பார்த்தீங்கன்னா 9:50. ஸோ 10 நிமிஷத்தில் நம்ம வந்து கிளம்பிடுவோம். அதாவது 2 டைப் ஆஃப் இருக்குங்க. நார்மல் போட்டும் இருக்குது. அந்த போட்டில் போனீங்கன்னா கம்மியாக தான் வரும், தெரியல. இது வந்து மெட்ரோனாலும் நம்மளுக்கு வந்து 40 ரூபா டிக்கெட்டு. அது என்ன 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி தான் வரும். ஸோ நம்ம அடுத்து ரிட்டன் வரும்போது அந்த மாதிரி ட்ரெயினில் அந்த மாதிரி போட்டில் வரும். இங்கே பாருங்கள், கேப்டன் வர்றாரு பாருங்கள். அவர் தான் அந்த போட்டை ஓட்டிட்டு வந்தார். அவ்வளோதான், 5 மினிட்ஸ் தான் இருக்குது. ஓப்பன் பண்ணிட்டாங்க, உள்ளே போவோம். இப்போ வந்து நம்ம வந்து மெட்ரோவில் போக போகிறோம். வேறு லெவலில் இருக்க போகுது. இதுதாங்க, இந்த போட்டில் தான் நம்ம போக போகிறோம். சூப்பராக இருக்குல்ல. நிறைய போட் இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு டைமிங்கில் வச்சுருக்காங்க போகிறதுக்கு. வாங்க உள்ளே போவோம். இங்கே இருக்காரு. இங்கே பாருங்கள், இந்த சைடு எவ்வளோ போட்டிருக்குங்க. ஃபுல்லாக ஏசி தான், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஒரு சீட்டை பார்த்து உட்காந்துருவோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு விண்டோவில் உட்காந்துக்கலாம். ஆக்சுவலாக இங்கே கிளைமேட் சில்லுன்னு இருக்குனால செமையாக குளிருதுங்க. செம நீட்டாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஏசி தான், செம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே பாருங்கள், கேப்டன் போகிறாரு. ஃபுல்லாக சைடில் வந்து விண்டோ, நல்ல பெரிய விண்டோ, சூப்பராக இருக்குது. மெட்ரோவில் கண்டிப்பாக வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். பக்கா டைமிங்க 10 மணிக்கு கரெக்டாக போட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் விண்டோ சீட்டை பிடிச்சி உட்காந்துட்டாங்க ஜம்முன்னு. எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஃபேமிலியோட, லவர்ஸோட, சிங்கிளா அந்த மாதிரி வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஃபோட்டோ எடுத்தாங்க. பாய் பாய் எர்ணாகுளம். நம்ம வந்து இப்போ வந்து ஹைகோர்ட்லேருந்து ஃபோர்ட் கொச்சிக்கு வந்து போகிறோம். ஃபுல்லாக இப்போ வந்து வாட்டர் மெட்ரோவில் தான் போகிறோம். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். கண்ணாடி தான், கண்ணாடி எவ்வளோ கிளியராக இருக்குன்னு பாருங்கள். வீடியோ அந்தளவுக்கு கிளியராக தெரியுது. இப்போ வந்து நம்ம வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ரிவரில் வந்து ட்ராவல் பண்ணி போக போகிறோம். இடையில வந்து பெரிய பெரிய போட்டு வந்துச்சுன்னா நான் காட்டுறேன், என்ஜாய் பண்ணுங்கள். சரி, வேறு லெவலில் தெரிஞ்சு பாருங்கள். ஸோ இது வந்து ரோடு வழியாக வந்து நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகணுன்னா அந்த பிரிட்ஜில் வந்து போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து போட்டில் போகிறோம், அதனால் இதில் போகிறோம். வேறு லெவலில் இருக்குது. போகிறதே தெரிலங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. பக்கத்துலேயே ஒரு ஐலாண்ட் இருக்குங்க. இங்கேயும் போட்டெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஐலாண்டு, சின்ன ஐலாண்டு. இங்கே வந்து ஹோட்டல்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். இங்கே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணாலும் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே போய் நம்ம பார்க்குறதான்னு பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து தனியாக வந்து அரேஞ்ச் பண்ணாங்க. அதாவது இதுக்கு வந்து வேறு ரூட். இப்போ நம்ம போகிறது வந்து ஃபோர்ட் கொச்சிக்கு போகிறோம். இது வந்து வேறு ஐலாண்டு. ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக போகிற மாதிரி இருக்கும். சூப்பராக இல்லைங்க, கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. அதனால் வந்து ஜாலியாக நம்ம ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு போகலாம். பாருங்கள், குட்டி போட்டு வந்து போகுது, நல்லா இருக்கலாம். அந்த சைடு ஹார்பர் தான், பெரிய பெரிய போட்டெலாம் நிற்க பாருங்கள். நம்ம வந்து பை ரோடு வழியாக வந்தோம்னா இந்த மாதிரி பிரிட்ஜ் இருக்குங்க. ஒவ்வொரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு வந்து போகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம போட்டில் போகிறோம் பாருங்கள், இதுதான் அந்த வழி. ஸோ இங்கேயும் ஹோட்டல்ஸும் இருக்குது இந்த தீவில்.
கேரளாவில் வந்து இது வந்து நார்மலுங்க. நம்ம ஊரில் வந்து லோக்கல் பஸ் போகிற மாதிரி இங்கே வந்து லோக்கல் அந்த மாதிரி போட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய்க்கலாம். டிக்கெட்டுமே ரொம்ப கம்மி தான். வந்தீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் வந்து எர்ணாகுளம் வந்தீங்கன்னா. இங்கே பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறேன். இங்கே பாருங்கள் போர்ட்டுக்கு வந்தாச்சு. வேறு லெவலில் இருக்குது. பயா வந்து நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துருந்தார். அவர் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்து கொடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து லோடு ஏற்றிட்டுருக்காங்க. அந்த போட்லேயும் இந்த போட்லேயும் ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி பெரியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஹார்பரில் உள்ள போட்டு பெரிய பெரிய போட்டில் வந்து சரக்கு ஏற்றுறத பார்க்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. எவ்வளோ லோடு ஏற்றிருக்காங்க பாருங்கள். இந்த பின்னாடி இந்த போட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு கொண்டு போவாங்க. வேறு லெவலில் இருக்குது. இவ்வளோ நேரம் நல்லா வெயில் அடிச்சுங்க. இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. தூரல் இந்த கண்ணாடியில் வந்து தெரியும் பாருங்கள். இப்போ உங்கள் ஃபோர்ட் கொச்சி இறங்குறது வந்து மலையில் தான் இருக்க போகிறோன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா சுற்றி பார்க்கலான்னு இருந்தேன். கடைசியில் பார்த்தா மழை வந்துச்சு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருக்க போகுது எனக்கு. இங்கே பாருங்கள் கூட்டமே இல்லைனால அந்த சைடு இந்த சைடும் மாறி மாறி நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த சைடும் பாருங்கள் பெரிய கப்பல் ஒன்று போயிட்டுருக்கு. செம்மையாக இருக்குங்க. இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோட்டல்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அடுத்த தீவுக்கு போகுது பாருங்கள். மலைத்துளியை பாருங்கள் எவ்வளோ அப்படியே கண்ணாடியில் இருக்குங்க. இங்கே 2 போட்டு போகுதில்ல. இது வந்து ஆக்சுவலாக நம்ம பைக்கு கார்லலாம் வந்தோன்னா ஒரு தீவுலேருந்து இன்னொரு தீவுக்கு வந்து நம்ம அதிலே போய்க்கலாம். ஸோ அந்த போட்டு தான் இது. ஸோ இந்த போட்லேயே வந்து நம்ம வந்து இப்போ டூ வீலர்லாம் வந்தோன்னா அதில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணி நம்ம பைக்கை கொண்டு போய்ட்டு அந்த தீவில் வந்து நம்ம வந்து ஓட்டிக்கலாம். இந்த சைடு இருக்குல்ல இந்த போர்ட்டு, இது வந்து வைப்பின் போர்ட்டு. இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த மலைத்துளி விழுந்ததுனால அப்படியே சாரெலாம் இருக்குங்க ஃபுல்லாக. அதான் அப்படி வந்து பிளராக தெரியுது. கிளியராக இருந்துச்சு கண்ணாடி. இதுதான் வைப்பின் போர்ட்டு. ஸோ இங்கே ஒரு ஸ்டாப்பு நிற்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம வந்து போர்ட் கொச்சி தான் போக போகிறோம். இதுக்கு அடுத்து இருக்குது. நீங்கள் மேப்பில் பார்த்தாலே தெரியும் எந்தெந்த தீவு எந்தெந்த சைடு இருக்குதுன்னு. இதுக்கு ஆப்போசிட் சைடில் தான் போர்ட் கொச்சி இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் எவ்வளோ பெரிய போட்டு நிற்குன்னு. நம்ம வந்து போர்ட் கொச்சி தான் போக போகிறோம். ஆனால் இது வைப்பின் போர்ட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்டாப் உண்டுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். இங்கே இறங்கணுமா இல்லாட்டா அந்த சைடு போகாமல். இது வந்து வைப்பின் போர்ட்டு. இங்கே பாருங்கள் இப்போ தான் வந்து ஒரு போட்டு வந்திருக்கு. அதில் வந்து பாருங்கள் ஆட்டோ கார் எல்லாம் வருது. நம்ம அதுவும் போய் பக்கத்தில் போய் பார்ப்போம். இது வந்து சும்மா ஆடடு. இந்த தீவில் இறங்குனா இறங்கிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஃபோர்ட் கொச்சி போய்க்கலாம். நம்ம டிக்கெட் எடுத்த ஃபோர்ட் கொச்சி தான். இங்கே வந்துட்டு தான் அப்படி போவோம். ஆப்போசிட்டில் தான் ஃபோர்ட் கொச்சி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்து இறங்குங்க. இங்கே இறங்கிட்டீங்கனாலும் மறுபடியும் இன்னொரு போட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். வைப்பினில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நின்றுச்சு. இப்போ வந்து 10:20ங்க. 20 நிமிஷம் வந்துருக்கு. வைப்பின் லேண்ட்லேருந்து நம்ம வந்து அடுத்து வந்து ஃபோர்ட் கொச்சி போகிறோம். இந்த போட் இருக்குல்ல, இந்த போட்டில் வந்து நீங்கள் வந்து காரு பைக்கு இதெல்லாம் வந்தீங்கன்னா இந்த தீவில் இருந்து ஆப்போசிட் இருக்க தீவுக்கு வந்து நம்ம வந்து இதில் போய்க்கலாம். டிக்கெட் வந்து கம்மி தாங்க, 10 ரூபா அவ்வளோதாங்க வரும். நார்மல் லோக்கல் தான். சூப்பராக இருக்குல்ல. கேரளா டெவலப்மெண்ட்டு வேறு லெவலுங்க. எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. பாருங்கள் ஃபுல்லாக பைக் அதெல்லாம் நிற்கிது. இது எல்லாம் பைக்கில் வந்துட்டு அந்த சைடு வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. இங்கேயும் கொஞ்சம் போட்லாம் நிற்கி. அந்த சைடு இருக்குல்ல அதுதாங்க கடல். கடலும் ஆறும் சேர்கிற இடம் தான் இந்த இடம். அந்த சைடு வந்து கடல் ஃபுல்லாக அதான் பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்குது. போவோம் அந்த சைடும் போவோம், பீச்சுக்கு போவோம். இந்த இடம் இருக்குல்ல இது வந்து சைனீஸ் ஃபிஷிங் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி போட்டில் வந்தால் தாங்க இதெல்லாம் பார்க்க முடியும். நம்ம நார்மலாக எர்ணாகுளம் வந்துட்டு சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு போனீங்கன்னா செட்டே ஆகாது. இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான இடங்கள்லாம் பார்க்கலாம். இப்போல தாங்க மழை வந்துச்சு. கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள் கிளைமேட் எப்படி மாறிடுச்சுன்னு. வேறு லெவலில் இருக்குது. இந்த சைடு வந்து இருக்குது அந்த சைனீஸ் ஃபிஷிங். இதெல்லாம் வந்து சாயந்தரம் டைம் வந்துட்டு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்குங்க. கடல் பக்கத்தில் இருக்குன்னா நல்லா பயங்கரமாக அடிக்கிறதில்ல. போட்டு ஆடுது டெய்லி பயங்கரமாக ஆடுது. நீங்கள் நான் இப்போ வந்திருக்க வந்து மழை டைமுங்க. கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்கிற டைமில் வந்தீங்கன்னா ஈவினிங் டைம் சூப்பரான இடம் இந்த இடம். ஏன்னா சன் வந்து இந்த சைடு தான் செட் ஆகும்போது பார்க்கவே வேறு லெவலில் இருக்கும். ஒரு கோல்டன் கலரில் லுக் இருக்கும். இந்த சைடு பாருங்கள் ஃபோர்ட் கொச்சிக்கு வந்தாச்சு. மெட்ரோ வாட்டர் மெட்ரோ ஃபோர்ட் கொச்சி.
கொஞ்சம் ஆப்போசிட்டில் தான் அந்த இது இருக்குது பைப்பிங். போட் எப்போயுமே அக்சஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து எந்த இதுக்குனாலும் எப்போனாலும் போய் டக்கு டக்குன்னு பார்த்துக்கலாம், விசிட் பண்ணிக்கலாம். வந்தாச்சு, இது கொடுத்துட்டு அப்படியே வெளில போக தான். அருமையான ஒரு போட்டு பயணங்க, 1/2 மணி நேரம் கரெக்டாக. நம்ம இங்கேருந்து கூட ரிட்டன் வந்து போய்க்கலாம். ரிட்டன் போட்டு பாருங்கள் டிக்கெட்டு. Museum 2.5 hour package. Say 600 rupees. 70 kilometer. 300 ना होती है. 300 1 hour. You give it 500. சரி ஓகே சார், தேங்க்யூ. ஓகே 300 not possible பையா. இப்போ வந்து இந்த அங்கே வந்து டூரிஸ்ட்டு பிளேஸ்லாம் சுற்றி பார்த்துக்கிறதுக்கு வந்து ஆட்டோக்காரங்க வந்து வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பேக்கேஜ் மாதிரி 600 500 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா அதில் ட்ராவல் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா பை வாக்காக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். லொக்கேஷன் பார்த்துட்டு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் வந்து சைனீஸ் ஃபிஷிங் நெட் இருக்குங்களா, அந்த இடத்துலாம் இது பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூகுள் மேப்பில் கொஞ்சம் பார்த்துட்டு வேறு ஏதாவது பிளேஸ் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம். நம்ம வந்த போட்டு வந்து கிளம்பிடுச்சு. பாருங்கள், காலையில் இப்போ வந்து மணி 10:30. அதனால் வந்து ஃபிஷ்லாம் கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இயர்லியாக வந்தோம்னா நம்ம வந்து ஃபிஷ் பிடிக்கலாம் பார்த்துருக்கலாம். இப்போ வந்து எல்லாமே கெட்டி வச்சிட்ருக்காங்க. நீங்கள் பாருங்கள், இங்கே தான் மீனெல்லாம் வச்சுருக்காங்க, பெரிய பெரிய மீனெல்லாம். நல்லா ஃப்ரான், பெரிய பெரிய ஃபிஷ்ஷு க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் நிறைய கடை இருக்குது. இங்கே ஃபுல்லாக மீன் தான் வச்சுருக்காங்க. நண்டு பாருங்கள், பெரிய பெரிய நண்டுன்னு கிராஃப்ட் ஒர்க் கூட வச்சுருக்காங்க. இங்கே மீன் வாங்குறதுனா நம்ம வந்து இங்கே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். இங்கே லைட்டாக வந்து மீன் பிடிச்சிட்ருக்காங்க. உள்ளே போகலாமான்னு தெரில, பார்ப்போம். நம்ம வந்து பக்கத்தில் என்ன பார்ப்போம். வந்து அந்த இதில் சைனீஸ் பிஸ்னெட்டில் வந்து இப்போதைக்கு மீன் பிடிக்கலை, சாயந்தரம் தான் பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இவங்க கையை வச்சு போட்டு பிடிக்கிறாங்க. அதை லைட்டாக அப்படியே பார்த்துட்டு போவோம். தண்ணி வந்து ஆற்றுலேருந்து அப்படியே கடலுக்கு வந்து போயிட்டுருக்குங்க ஃபுல்லாக. செமையாக இருக்கலாம். பாருங்க, பக்கத்தில் வந்து கடல் எல்லாம் பயங்கரமாக அடிக்குது. இது வந்து ஓடுற தண்ணினால் இங்கே வந்து வலை போட்டு எடுக்கிறாங்க. மீன் மாட்டுதான்னு பார்ப்போம். அருமையான இடங்க பாருங்க. அடுத்து இந்த எண்ணம் போட போகிறது. போடுங்கண்ணா டவுன்னு. அவருக்கு மீன் மாட்டிருக்கான்னு தெரில, பார்ப்போம். போட்டார். அவருக்கு வந்து மீன் அந்தளவுக்கு மாட்டலைங்க. போட்டிருக்காங்க மீன் பெருசாக அதில் மாட்டல. இதில் இது வந்து சாயந்தர டைம் வந்தோன்னா சூப்பராக இருக்குங்க. அந்த இடம் பார்க்கவே அந்த கோல்டன் கலரில் சன் செட் ஆகும்போது சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய போட்டு ஒன்று போகுதுன்னு. பா எவ்வளோ லென்த்தாக இருக்குது. சரியான போட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க போட் வந்து. இதாக இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. 400 300 200 அந்த ரேஞ்சில் இருக்குது. நிறைய வச்சுருக்காங்க ஃபுட்டு. இங்கே பாருங்கள் கேரளாவோட இது கொச்சின். இந்த மாதிரி இதை ஒன்று வாங்குவோம், அதுதான் நல்லாயிருக்கும். இது 100 ரூபாய். இது எல்லாமே 100 ரூபாய் தான். நான் வந்து இதை வாங்கலான்னு இருக்கேன். கேரளா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான சங்கு முத்து மாதிரி மாலை பண்ணி வச்சுருக்காங்க. சுற்றி பெருசாக இருக்குது, பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்படி தான் அங்கே வரிசையாக கடையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் ஈவினிங் டைமில் நிறைய கடை இருக்கும் நினைக்கிறேன். பெரிய நங்கூரம் ஒன்று வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் யூஸ் பண்ண நங்கூரம். ஸோ நீங்கள் வந்து போர்ட் கொச்சியில் இறங்கி கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய ஃபிஷிங் நெட்டும் இருக்கும், கடைகளும் இருக்கும்.
அப்புறம் நடந்து வந்தோன்னா இங்கே பக்கத்துலேயே பீச் இருக்குது. பீச்சுக்கு அப்புறம் அந்த சைடு வாஸ்கோடமா சர்ச்சு ஒன்று இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு சில பிளேஸ்லாம் இருக்குன்னாங்க. அதனால் நீங்கள் அப்படியே ஒன்றும் பிரச்சனையும் இல்லைங்க. அப்படியே மெதுவாக நடந்து அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம். உங்கள் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கூகுள் மேப்பில் நீங்கள் இருக்க என்ன லொக்கேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்னென்ன பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிலே காட்டிடும். அப்படியே நீங்கள் வந்து பார்த்துட்டு போய்க்கலாம். இங்கே பாருங்கள் மாங்காய் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம இப்போது கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் சாப்பிடும் இதனால வாங்கி. இங்கே அந்த பெரிய கப்பலில் வந்து இருக்கக்கூடிய அந்த புகையா ஏதோ ஒரு மிஷினுங்க, ஏதோ பாய்லரா, அதுதான் பாய்லர், பெரிய பாய்லரை வந்து வச்சுருக்காங்க. 2 பாய்லர் இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அந்த புகை இருக்குங்களா அந்த இது போகிறதுக்கு. கடல்கிட்ட வந்ததுமே மைண்டு வேறு மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. அந்த சைடு ஃபுல்லாக ரிவரு பாருங்கள், பாதிக்கு அப்புறம் வந்து அலை அடிக்குது பாருங்கள். அந்த சைடு தண்ணி எல்லாம் ஆற்று தண்ணி எல்லாம் அப்படியே கடலுக்குள்ளே போகுது. இந்த சைடு கடல் வந்து பயங்கர அழகாக இருக்குது. இடமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க. அப்படியே ஒரு ஈவினிங் டைம் சன்செட் ஆகிற டைம் வந்து உட்காந்து நல்லா வைப் பண்ணலாங்க. அங்கே அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. இந்த சைடு வந்து ஃபுல்லாக வந்து மீன் பிடிக்கிற இடம், அந்த சைடு மீன் பிடிக்கிறாங்க. இந்த சைடு ஹார்பரு, இந்த சைடு கடல், பெரிய பெரிய கப்பல். அப்பா கேரளாவில் ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு அழகு தாங்க. பக்கத்தில் தாங்க இருக்குது, நம்ம தமிழ்நாட்டு பக்கத்தில் தான் கேரளா இருக்குது. 100 200 டிக்கெட் கொடுத்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து அழகாக வந்து இந்த மாதிரி இடத்த வந்து பார்த்துட்டு போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ட்ரெஸ் தான் நிறைய வச்சுருக்குறாங்க. ஸோ ஒவ்வொரு இங்கே உள்ள கேரளா ஸ்டைலில் வச்சுருப்பாங்க. நிறைய ஃபாரினர்ஸாக அந்த மாதிரி வாங்கி போடுவாங்க. நம்ம வந்து சும்மா அப்படியே பார்த்துட்டு அப்படி போயிடும். இங்கேயும் வச்சுருக்காங்க நிறையா இந்த சுவீனியர்லாம் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இதில் ஒரு ட்ரெஸ் ஒன்று வாங்கணும் ஒரு நாளாவது. இந்த பேண்ட்லாம் நல்லா சுடிதாருக்கு போடுற பேண்ட்டு மாதிரி லேடிஸ் போடுற மாதிரி இருக்குது. கடையெல்லாம் இப்போ தான் ஓப்பன் பண்ணிட்டுருக்காங்க. மணி வந்து 11 மணி ஆகுது. சும்மா லைட்டாக பார்த்துட்டு ரிட்டன் அப்படி போயிடும். ஃபுல்லாக கிராஃப்ட் ஒர்க்கு, கேப்பு அந்த மாதிரி தான். இங்கே பாருங்கள் பால் குஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு கடை போட்டுருக்காங்க. சூப்பராக இருக்கு. ஆனால் செட்டப்லாம் சூப்பராக இருக்குது. பேர் தான் பயங்கரமாக இருக்குது பால் குஞ்சுன்னு. சைடு பயங்கரமாக அடிக்குதுங்க. கொஞ்சம் தான் பேஸ் இருக்குது, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. காற்று பயங்கரமாக அடிக்குது சில்லுன்னு. ஐஸ்கிரீம் கடை தான் நிறைய வச்சுருக்காங்க வரிசையாக ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாக. நீங்கள் வந்து பெஸ்ட்டு வே வந்து எல்லா இடத்தையும் ஒரே நாளில் சுற்றணுன்னா கண்டிப்பாக எதாவது ஆட்டோ தான் எடுக்கணும். நடந்தோம்னா கண்டிப்பாக வந்து டைம் ஆகும். ஏன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், இங்கேருந்து 500 மீட்ரு ரிட்டன் வந்து வாஸ்கோடமா போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வருது. ரிட்டன் நடந்தெலாம் வர முடியாது, எப்படியும் ஆட்டோ பிடிச்சி தான் ஆகணும். இங்கே வந்து ஃபுல்லாகவே பேக்கேஜ் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய் அந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம வந்து பேசி நான் சிம்லா வந்ததுனால கேட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். வந்தாச்சு இந்தியன் நேவல் மெரிடைம் மியூசியம். ஸோ உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வருவோம். மொபைல் அலோடான்னு தெரில, பார்ப்போம். வரும் பெரிய பெரிய ராக்கெட் நம்பூரமாக வச்சுருக்காங்க. பீரங்கி, கன்னு, கன்னு, பீரங்கி எங்கெங்கே போகணும் என்னென்ன இருக்குல்ல அப்படின்ட்டு இந்த சைடு பார்த்துட்டு போவோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீர்மூழ்கி கப்பல் மாதிரி லிம்போ அப்படின்னு போட்டிருக்கு. ரேஞ்ச் ஃபைண்டர்
டெலஸ்கோப் மாதிரி பார்க்குறது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இது ஐஎன்எஸ் கப்பல், போர் விமானம். பாருங்கள் மோடிலாம் இருக்கார். ஐஎன்எஸ் விக்ராந்த் அந்த மாதிரி ஒவ்வொரு இதாக வச்சுருக்காங்க இங்கே நேவியோட இதெல்லாம். ரேங்க் பேட்ஜ் இதெல்லாம். கப்பு பாருங்கள், பெரிய கப்பு. இங்கே பாருங்கள் ஒவ்வொரு யூனிஃபார்மு. இங்கே பாருங்கள் கப்பல் ஜம்முன்னு செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு கப்பலை. இங்கே வந்து ஒவ்வொரு இதாக இருக்குது, இடம் இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃப்ளாக்லாம் வச்சுருக்காங்க. குண்டு நீர்மூழ்கி கப்பல், இந்த இது போர்க்கப்பல். இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டரு, ஃப்ளைட்டு, நேவியோடது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. யூஸ் பண்ணாது அருமையாக இருக்குது. வந்து உள்ளே வந்து ஹெரிட்டேஜ் ஸ்ட்ரக்சர் அந்த இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து வெளியில் இருக்குது. உள்ளே அந்த ஃபோட்டோஸு, கன்ஸு, பேட்சு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. வெளியிலையும் வந்து நிறைய வச்சுருக்காங்க. பார்க் செட்டப்பில் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஆயுதங்கள்லாம் வச்சு. நல்லாயிருக்கு. அப்படி ஒன்று ஒன்றா பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு குண்டுகள், பெரிய பெரிய குண்டு செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் மேலே இருந்து கண் சுடுற மாதிரி. சரியான பெரிய கப்பல் ஒன்று வச்சுருக்காங்க செஞ்சு. வேறு லெவலில் இருக்குது. அது வந்து ஐஎன்எஸ் டெல்லி D61 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இந்த கப்பலோட பேர். ஹெலிகாப்டர்லாம் இன்றைக்கி பாருங்கள் அங்கே சரியான பெருசு. இந்த சைடும் ஒரு கப்பல் வச்சுருக்காங்க. கௌத்ரியா ஏதோ போட்டிருக்கு. ஐஎன்எஸ் கோத்வாரி F20. இங்கே பாருங்கள் இதெல்லாம் போர் கப்பல். இந்த சின்னதாக ஒரு பவுல் டைப்பில் இருக்கலாம், அதுதான் இந்த இது. அப்போ உள்ள கப்பலுங்க எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். சண்டை போடுறதுக்கு வச்சுருக்காங்க ஃபுல்லாக எல்லா சைடும். இந்த சைடும் ஒரு கப்பல் இருக்குது F40. பாருங்கள் ஹெலிகாப்டர் சரியான நிறையா இருக்குது. 12 நிறைய பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. வரிசையாக வச்சுருக்காங்க ஒவ்வொரு இதாக. இந்த சைடு அப்படியே ஒவ்வொரு இதாக வச்சுருக்காங்க. பவுண்ட்ரி கன், 12 பவுண்ட்ரி கன், அண்டர் வாட்டரு மைன், டைவிங் பால், தண்ணிக்குள்ளே போய் போகிற டைவிங் பெல். ஆமாம் ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இந்த நேவிலெலாம் இருந்து ஒர்க் பண்ணி போர்லாம் பண்ணுறாங்களப்பா. பார்க்கவே நம்மளுக்கு பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது ஒன்று. அடுத்து வந்து நேவியில் இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் ஒன்று வச்சுருக்காங்க பெருசாக. நேவியோட ஹெலிகாப்டர். அதெல்லாம் பார்க்குறதுக்கு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்குங்க. எப்படி தான் அவங்களாம் வேலை பார்க்குறாங்களோ. நம்மளுக்கெலாம் இன்னும் பெரிய ஹேர் சாப்பிட்றாங்க ஆர்மிக்கெலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க. ஒரிஜினல் ஹெலிகாப்டருங்க. அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க இங்கே. வேறு லெவலில் இருக்கலாம். டுப் 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 டுப்னு போகும். இந்த சைடு வந்து ஒரு போட் ஒன்று வச்சுருக்காங்க. டொராத்தே விஷல். அருமையாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பேஸ் ஒன் இந்த சைடு ஹிஸ்ட்ரி ஆஃப் கேரளா இருக்குது. அப்புறம் ஹெலிகாப்டருக்குள்ளது பார்த்தாச்சு. இப்போ பார்த்தோம். வாங்க அடுத்து போவோம். கேரளாவில் இருக்குங்க. இங்கே வந்து ரோல்ஸ் சுற்றுது. டெலஸ்கோப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்க. பெயிண்டிங் சூப்பராக இருக்கும். அந்த பெயிண்டிங் இது வந்து கேரளாவோட ஹிஸ்ட்ரிங்க. இந்த மாதிரி தான் ராஜாக்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் போட்டிருக்காங்க. கப்பல் கட்டி வணிகம் பண்ணதெல்லாம். இது கப்பலோட டைப்பு ஒன்றும் எல்லாம் பெயிண்டிங்கில் வச்சுருக்காங்க ஹிஸ்ட்ரி. இந்த சைடு பாருங்கள் முரல் ஆர்ட்டில் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம போயிட்டு அந்த சைடு கூடிய வரோம். இது வந்து நேவி கப்பல். இல்லை பெயிண்டிங் தான். பெயிண்டிங்லேயே அந்த ஹிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு பெல் வச்சுருக்காங்க. கீழே ஒன்று இருக்குது பாருங்கள். போட்டோட ஸ்பீட் கண்ட்ரோலு. இது ஸ்டாப்பு, ஃபினிஷ், டெத் ஸ்லோ, ஹாஃபு,
அப்படியே போட்டுறாங்க. நல்லாயிருக்கு. பாக்ஸில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து டைம் ஆயிடும். கேம்பஸ் இருக்கு பாருங்க. இங்கே கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னே தெரில. இது சுற்றிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், வால் முரல் ஆர்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைப்பில் பண்ணி வச்சுருக்காங்க. 3 டைமென்ஷனல் லேடி. வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் வணிகம் நடந்தது. எப்படி நடந்திருக்கு? இதெல்லாம் மிளகு. இதெல்லாம் மிளகு, ஏலக்காய், இஞ்சி, மஞ்சள் எல்லாமே இந்த கேரளாவிலேருந்து வணிகம் பண்ணுது. ஸோ அதோட ஹிஸ்ட்ரி தான் போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க, சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து அடுத்த ஒரு பேச போகிறோம். அதனால் இப்போ நம்ம வந்து ஆட்டோக்காரன் இங்கே தான் நிற்கிறாரு. அப்படி கிளம்ப வேண்டியதான். நிறைய இடத்துக்கு போகிறதுனால வேறு வழி இல்லைங்க. ஆட்டோ பிடிச்சா தான் நம்ம ஒரே நாளாக சுற்றி பார்க்க முடியும். இல்லாட்டினா பைக்கில் வந்தால் தான் ஒப்பேரும் நினைக்கிறேன். ஓகே.